அப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்டேன். பையன் வீட்ல எத்தன பேருங்க கூட பொறந்தது? உங்க வீட்ல ஒரு புள்ளன்னு சொல்லிட்டீங்க. பையன் வீட்ல எத்தன பேருங்க? அப்படின்னு கேட்டேன். அவனும் சிங்கிள் பாய் தான் உங்க வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு. பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. என்னன்னா, பையன் வீட்ல என்ன நினைப்பாங்க? பொண்ணு அங்க வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. பொண்ணு வீட்ல என்ன நினைப்பாங்க? இருக்கிறது இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப இதை டேக்கிள் பண்ணக்கூடிய நபர் யாரு? பையன் தான் பண்ண முடியும். அந்த பையன் என்ன பண்றான்? இவங்களுக்கு என்னன்னா என்ன டவுட்? அப்படி பையன் மேலேயும் டவுட் வந்துருச்சா? ஏன்னா என் பொண்ணு வந்து முடியாதுங்கிறா. பையன் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, பையனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் நாங்களும் பார்க்குறோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பையன் போகிறான், வரான், வீட்டில் இருக்கான். வீட்டில் இவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க வீட்டில் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. பிரச்சனைங்கிறது என்னன்னா, பையன் வீட்டில் 2 பேரும் சேர்ந்துருக்கிறதா, இல்லை பொண்ணு வீட்டில் சேர்ந்துருக்கிறதா, இதுதான் பிரச்சனை.